இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ மேலே உள்ள ரெண்டும் எப்படி இருக்குது, டபுள் டிஜிட்டாக இருக்கா, கீழே வந்து சிங்கிள் டிஜிட், அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இங்கே வந்து பார்த்தோன்னா 8 கிடைக்கும், ஆனால் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணுறது வராது. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபஸ்ட் டயக்ராம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்து 25 + 17 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ வரும் நமக்கு? இது ஆட் பண்ணால் 42 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இது வந்து இப்போது ஃபஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா 38 + 18 இவ்வளோ கிடைக்குதா? 56ன்னு கிடைக்குது. தேர்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் எடுத்துக்கிட்டோன்னா 89 + 16 ஓகேவா? எவ்வளோனா நமக்கு 105ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த மூணுத்துலேயும் வந்து என்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? மூணுத்துலேயும் பார்த்தோன்னா எல்லாமே வந்து 7ஓட மல்டிப்புளாக இருக்குது. ஓகேவா? இது பார்த்தோன்னா 7 × 6 எவ்வளோ? 42. அது மாதிரி 7 × 8 56. அடுத்ததாக 7 × 15 105. 7 × 15 105 அப்போது ஸோ வந்து இதில் வந்து 7 வந்து காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட் டயக்ராமில் அந்த 7 எடுத்துகிட்டு 6 மட்டும் காமனாக போட்டிருக்காங்க. 6 போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து 7 எடுத்துகிட்டு 8 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மிஸ்ஸிங் இடத்துல வந்து பார்த்தோம்னா 7 எடுத்துகிட்டு 15 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 15 தான் ஆன்சர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மேலே உள்ள 2 டிஜிட்டையும் எடுத்துக்கிட்டாங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மூணுத்துக்கும் ஆட் பண்ணிட்டு இது மூணுத்தையும் வந்து எது காமனாக மல்டிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். 7ஆ? ஸோ அந்த காமனான மல்டிபிளான 7 விட்டுட்டு இன்னொரு மல்டிபிள் இருக்குன்னா அதை வந்து அடியில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 15. தேங்க்யூ.